மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 31ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா? நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி நடக்கிற எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் கலந்து கரெக்டான தேவையான அந்த நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேட்குற போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 31ஆம் தேதிக்குரியது. சரி, மார்ச் 31 சரியா? நிதியாண்டின் கடைசி நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை இருக்கும். சரி, கடைசி நாள் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, மார்ச் 31 இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அந்த தலைப்பு செய்திகள், முக்கிய செய்திகள் பார்க்கலாம். என்னென்ன சிறப்பம்சம், அருமையான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அடுத்த எக்ஸாமுக்கு, அடுத்த சீசனில் வர எந்த எக்ஸாமுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் சில நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்க. சரியா? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தொடக்கம். சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்க போறாங்க? அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட், கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னா என்ன? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த திட்டம். சரி, கிசான் விகாஸ் பத்ரா திட்டம். அடுத்து ஒரு முக்கியமான சட்டம் பாருங்க, திவால் சட்டம். சரி, திவால் மற்றும் திவால் ஆகுதல் திருத்த மசோதா 2025. இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அந்த செய்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆர்டமிஸ் திட்டம் அப்படின்னா என்ன? சரி, ஆர்டமிஸ் திட்டம் அப்படின்னா என்ன, அது யாரால் செயல்படுத்தப்பட உள்ளது? சூப்பரான செய்தி, ஞாபகம். சரித்திர சாதனை மிக்க ஒரு திட்டம் பார்க்க போறோம். அடுத்தபடியாக முதலாவது நிலாவிற்கான மனித அந்த நிலவு பயணம் எப்போது யாரால் மேற்கொள்ளப்பட்டது? அதுக்கும் இந்த ஆர்டமிஸ் திட்டத்திற்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, உலகின் ஆழமான ஒரு படிக்கிணறு, ஒரு படிக்கல் கிணறு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அதே மாதிரி இந்திய ரூபாய் கரன்சி நோட்டு, சரியா, எந்த கரன்சி நோட்டில் ராணி படிக்கல் கிணறு அமைந்துள்ளது? இப்படி சூப்பரான செய்தியில் பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம பார்க்க போறோம். சரியா? அருமையான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இல்லாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கிளியராக பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரி, 16th சென்சஸ். சரியா? ஓகே, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சென்சஸ் நடத்தினது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, 1872 லார்ட் மேயோ அவர்கள் பேரில் நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 லார்ட் ரிப்பன் பிரபு காலத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரிசையாக பார்க்கும்போது 2011 நடத்திருந்தாங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020 நடத்தப்பட வேண்டியது. இந்த COVID-19 சரியா, அந்த ஊரடங்கு காரணமாக 16ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியல. அதனால அந்த 16th சென்சஸை சரிங்களா இப்போ நடத்த போறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதற்கான பணிகளை தொடங்குறாங்க நாளைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதியில். சரியா? பாருங்க செய்தி என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் தொடங்கி செப்டம்பர் 30, 2026 வரை நடைபெறும். சரி, அந்த 16th சென்சஸ் அப்படிங்கிறது இரண்டு கட்டங்களாக நடத்த போறாங்க. அதில் ஃபேஸ் 1ல வீடு வீடாக சென்று வீடுகளை பட்டியலிடுதல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. சரி, ஒரு வீடுகள் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பொதுமக்களிடம் ஒரு 33 கேள்விகளை இந்த சென்சஸ்ல கேட்க போறாங்க. சரியா? இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த சென்சஸ் தான் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தங்களுடைய கருத்துக்கள், சரியா, தங்களுடைய அந்த கேள்விகளுக்கான பதில்களை டிஜிட்டல் வடிவத்தில் அரசாங்கத்திற்கு தெரிவிக்க முடியும். சரியா? இந்த வசதியை முதல் முறையாக இந்த சென்சஸில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை 16 மொழிகளில் கிடைக்கும் இணையதள வசதியை பயன்படுத்தி தாமாகவே பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை அளிக்க முடியும் சொல்லிக்கிறாங்க. சரியா? இந்த சென்சஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியாவில் சில இடங்களில் தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த பணிகள் ஜூலை 17, 2026 என்று தொடங்கி ஒரு 45 நாட்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளா கொடுக்கிறது. அதுக்கப்புறம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் வீடுகள் பட்டியலிடுதல், வீடுகள் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மெயின் ரோலே ஆரம்பிக்கிறாங்க. 2ஆம் கட்டம் 16th சென்சஸோட ஃபேஸ் 2 அப்படிங்கிறது 2027 பிப்ரவரி முதல் தொடங்க போறாங்க. இதுல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் முதல் முறையாக நடத்த போறாங்க. 1931ல இந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்திருந்தாங்க. 1931க்கு அப்புறம் மறுபடியும் இந்த 16 சென்சஸ்ல தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. சரியா? இந்த பிப்ரவரி 2027 தான் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வருமானம், சரிங்களா, அந்த என்ன ஜாதி எல்லாமே பண்ண போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய பதிவுத்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையர் கமிஷனராக இருப்பவர் மிருத்யுஞ்சய் நாராயணன் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ 16th சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் நடத்தப்படக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் பாஸ் பண்ணிட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்னா
2026க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி சூழல் வந்துச்சு அப்படின்னா இந்த 16th சென்சஸில் என்ன டேட்டா இருக்குது அதையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 15th சென்சஸில் என்ன இருக்குது அதை படிக்கிறதுக்கு 15 வருஷம் இருக்குது. சரியா, 2011 இன்னைக்கு 2026 15 வருஷம் அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா, புதுசாக சென்சஸ் வந்தது அப்படின்னா அதில் இருக்க டேட்டா 33 கேள்வி வேறு கேட்குறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க, நிறைய புதுசாக பண்ண போகிறாங்க. அதனால் அதை பற்றியும் படிக்கணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் எழுதும்போது 26க்கு அப்புறம் நம்ம எழுதணும்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் எஃபோர்ட் போட்டு இந்த வருஷமே இந்த சென்சஸ் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நடப்பு செய்தியில் அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அடுத்தது போலாமா, கிசான் விகாஸ் பத்ரா. சரியா, பாருங்க, கிசான் விகாஸ் பத்ரா திட்டம். சரி, கிசான்னா விவசாயிகள் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஏப்ரல் 1 1988, சரி, ஏப்ரல் 1 1988 அன்று இந்திய தபால் துறையால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது விவசாயிகளின் நீண்டகால சேமிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் மட்டுமல்ல, இந்திய குடிமக்கள் பிற அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அந்த சேமிப்பை தொடங்குவதற்கான திட்டம் தான் இந்த கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் சொல்லுவாங்க. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, தொடர்ந்து இந்த திட்டம் 1988 தொடங்கினாலும் 2011 2011 இந்த திட்டம் வந்து நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014ஆம் ஆண்டில் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக 115 மாதங்களில், அதாவது 9 ஆண்டுகள் 7 மாதங்கள், சரி, 9 ஆண்டுகள் 7 மாதங்களில் சரிங்களா, இவர்களுக்கு அந்த சேமிப்பு முதலீட்டிற்கு 7.5% வட்டி வழங்கப்படும். சரியா, இதன் மூலம் அவங்க செலுத்தின அந்த சேமிப்பு தொகை 2 மடங்கா, அந்த வட்டியோட பார்க்கும்போது 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த வட்டி கூட்டு வட்டியில் வழங்கப்படுகிறது. சரிங்களா, இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் 1000. சரியா, உச்ச வரம்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் லிமிட்டு ₹1000, மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஓகே. அடுத்து 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 30 மாதங்களுக்கு பிறகு குறிப்பிட்ட சில நிபந்தனையின் கீழ் இந்த பணத்தை திரும்ப பெறலாம். ஃபுல்லாக அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே, சரியா, ஒரு 30 மாதத்துக்கு பிறகு இந்த திட்டத்தின் கீழ் நம்ம அந்த அமௌண்ட்டை சில கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதன் அடிப்படையில் அந்த பணத்தை நம்ம திரும்ப பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு திட்டம், இந்திய தபால் துறையால் தொடங்கப்பட்டது, கிசான் விகாஸ் பத்ரா திட்டம். அடுத்த செய்தி போலாமா, இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, திவால் மற்றும் திவாலாகுதல் திருத்த மசோதா 2025. சரியா, இந்தியாவில் திவால் சட்டம், சரி, திவால் சட்டம், ஒரு வங்கி திவாலா இருக்குதா, சரி, ஒரு நிறுவனம் திவாலில் போயிட்டு இருக்குதா, அந்த மாதிரி அந்த திவால் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016, சரி, 2016. ஓகேவா, பாருங்க, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. இப்போ ரீசன்ட் நியூஸில் வர காரணம் என்னன்னா, மார்ச் 30, அதாவது நேற்றைய தினத்தில் மார்ச் 30 2026 அன்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த திவால் மற்றும் திவால் ஆகுதல் திருத்த மசோதா 2025 நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரி, கடந்த ஆண்டு இந்த மசோதா திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா மக்களவையில் இந்த திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரிங்களா, இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புதிய திருத்த மசோதா 2025 முக்கியமான நோக்கம் 2016 திவால் சட்டத்தை வலுப்படுத்துதல், வங்கிகளின் செயல்படாத சொத்துக்களை விரைவாக மீட்பது மற்றும் கார்ப்பரேட் நிர்வாகத்தை மேம்படுத்துதல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த மசோதா வராக்கடன் தீர்வினை 150 நாட்களுக்குள் முடிக்கவும், நீதித்துறை தாமதங்களை குறைக்க அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுமா திவால் சட்டம் 2016, அதில் இப்போ திருத்தம் கொண்டு வருவதற்கான அந்த மசோதா 2025 ரீசெண்டாக லோக்சபாவில் நிறைவேற்றியாச்சு. பார்க்கலாம் அடுத்து எப்போ சட்டமாக மாறுது அப்படின்ட்டு. சரியா, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்துக்கு போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கம்மா. சரியா, போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். இந்த இவ்வளோ நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்கிற கேப்பில் இன்னொருத்தங்க நம்மளை தாண்டி முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டமிஸ் திட்டம், சரியா, நிலாவிற்கான நாசாவின் ஆராய்ச்சி திட்டம். சரிங்களா, அதாவது 1969 ஜூலை 20 அன்று நிலாவில் முதல் முறையாக காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். சரியா, அப்போலோ 11 திட்டத்தின் மூலம் அந்த சாதனை படைச்சாங்க. 1969 1972 வரைக்கும் 6 அந்த விண்வெளி திட்டத்தின் மூலமாக 12 மனிதர்களை நிலாவில் இறக்கியிருக்கிறாங்க. யார்? நாசா அமைப்பு. 1972க்கு பிறகு மறுபடியும் நிலாவிற்கு மனிதர்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவினால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் திட்டம். சரியா, ARTEMIS. பூமியிலிருந்து 3.784 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நிலவு. சரியா, கிரேக்க புராணங்களின் அடிப்படையில் அப்போலோவின் இரட்டை சகோதரி மற்றும் நிலவின் கடவுள் ஆர்டமிஸ் அவர். அதனால தான் அந்த ஆர்டமிஸ் அப்படிங்கிற பேரை இந்த திட்டத்துக்கு நாசா வச்சிருக்கிறாங்க. சரியா, பனிக்கட்டி வடிவில் நீர் இருக்க வாய்ப்புள்ள நிலவின் தென் துருவத்தை இந்தியாவின் இஸ்ரோவின் சந்திரயான் 1 விண்கலம் முதல் முறையாக கண்டறிந்தது. சரிங்களா, சந்திரயான் 1 பார்த்தீங்கன்னா
ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சந்திரன் 1 விண்கலம் எந்த தேதியில் எந்த ஆண்டு இஸ்ரோவினால் அனுப்பப்பட்டது? உலகத்திலே முதல் முறையாக நிலாவில் நீர் இருப்பதற்கான அந்த ஒரு பார்த்தீங்கன்னா நில இருவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்த முதல் திட்டம் சந்திரன் 1 நம்முடைய இஸ்ரோ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது அதே பகுதியில் நிலாவின் அந்த தென் பகுதியில் மனிதர்களை இறக்கி பல ஆய்வுகளை செய்ய நாசா திட்டமிட்டுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சந்திரன் 1 தான் அந்த ஆட்டமிஸ் திட்டத்திற்கு ஒரு பிள்ளையார் சொல்லின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஆர்டமிஸ் 1 திட்டம். ஆர்டமிஸ் 1 அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு நாசா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளில்லா சோதனை பயணம். சரியா? மறுபடியும் நம்மளால ஈஸியாக நிலாவிற்கு மனிதர்களை அனுப்ப முடியுமா? அதுக்கு ஒரு ஆளில்லா சோதனை பயணத்தை நாசா மேற்கொண்டாங்க. அதுக்கு தான் ஆர்டமிஸ் 1 2022. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில், நாளைக்கு நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக இதான் வரப்போகுது, ஆர்டமிஸ் 2 திட்டம். சரி, விண்வெளி வீரர்கள் நிலாவை சுற்றி வருதல், நிலாவோட அந்த ஆர்பிட்டரை சுற்றி வர போகிறாங்க இந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் மூலம். இதற்கான திட்டம் ஏப்ரல் 1, அதாவது நாளை தினத்தில் அமெரிக்காவின் புளோரிடாவில் அமைந்துள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் அனுப்ப போகிறாங்க. ஒரு 4 நபர்கள் இதில் போகிறாங்க. இதில் என்ன சிறப்பு, ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் சிறப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்பாங்க. ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் மூலம் 4 விண்வெளி வீரர்கள் ஓரியன் விண்கலம், என்ன விண்கலம்? ஓரியன் விண்கலத்தில் நிலவை 10 நாட்கள் பயணிக்க உள்ளனர். இதுக்கு பயன்படுத்தப்பட உள்ள அந்த ராக்கெட்டோட பேரு SLS அப்படிங்கிற ஒரு ராக்கெட். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா அமெரிக்கா கடற்படையின் விமானியான கமாண்டர் ரீட் வைஸ்மேன் இந்த டீமுக்கு வந்துட்டு கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைலட்டாக விக்டர் குளோவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த விக்டர் குளோவர் அவர்கள் தான் அமெரிக்காவின் சரியா நாசாவின் நிலவு பயணத்திற்கு செல்லும் முதல் கருப்பின விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனை படைக்க போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? விக்டர் குளோவர். சரியா? வேற என்ன சிறப்புகள் இந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டினா ஹமாக், சரியா, கிறிஸ்டினா ஹமாக் கோச் அவர்கள் நிலாவிற்கு செல்லும் முதல் பெண் விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனை படைக்க போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களாமா? திட்டத்தின் மற்றொரு நிபுணரான ஜெர்மி ஹான்சன் அவர்கள் கனடா விண்வெளி முகமையின் சார்பில் பங்கேற்கிறார். அமெரிக்கர் அல்லாத ஒருவர் நிலவு பயணத்தில் இணைவது இதுவே முதல் முறை. சரியா? அப்போ முதல் கருப்பின நபர், முதல் பெண் விண்வெளி வீரர், முதல் அமெரிக்கர் அல்லாத விண்வெளி வீரர், இப்படி நிறைய சாதனைகளை படைக்க போறாங்க அந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தில் நிலாவை மட்டும் தான் சுற்றிட்டு வர போறாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறம் 2027ஆம் ஆண்டில் நாசா அமைப்பு ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதன் மூலமாக நிலாவில் மனிதர்களை மீண்டும் 1972க்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலாவில் காலடி தடம் பட வைக்க போறாங்க நாசா அமைப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன சாதனைகளை படைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நிலாவில் முதல் முறையாக நாசா அமைப்பு சரியா எந்த விண்கலத்தின் மூலம் மனிதர்களை நிலாவில் தரையிறக்க வச்சிருந்தாங்க? முதல் கேள்வி. நிலாவில் காலடி வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த தேதியில் முதல் முறையாக நிலாவில் காலடி வச்சிருந்தாங்க? அதே மாதிரி நிலாவிற்கு மீண்டும் மனிதர்களை அழைத்து செல்வதற்கு நாசா அறிவித்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான பதில கரெக்டா போனஸ் கேள்வியா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த செய்தி போலாமா? முதலாவது பாருங்க, அடுத்து முதலாவது மனித நிலவு பயணம் ஜூலை 20, 1969. நம்ம மேல சொன்ன எல்லாமே இங்க பதிலா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஜூலை 20, 1969 அன்று நிலாவில் காலடி வைத்த முதல் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த விண்கலத்தின் பெயர் அப்போலோ 11, செலுத்தியது நாசா. சரியா? இறங்கிய இடம் நிலவின் அமைதி கடல் அப்படி சொல்லுவாங்க, ஞாபகமா. அமைதி கடல் என்று அழைக்கப்படும் பகுதியில் தான் இவர் வந்துட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் காலடி வச்சிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவரோட சேர்த்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட சேர்த்துட்டு எட்வின் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் கொலின்ஸ் ஆகியோருடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலாவில் தன்னுடைய காலை முதல் முறையாக வச்சிருக்கிறாங்க. எந்த கால் வச்சாங்க? இடது கால், லெஃப்ட் லக்கு தான். சரியா? லெஃப்ட் லக்கு தான் வச்சு நிலாவில் காலடி வச்சாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து எட்வின் ஆல்ட்ரின் அவர்கள் நிலாவில் தரையிறங்கி சாதனை படைச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியன் ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. உலகின் மிக ஆழமான படிக்கிணறு, ஒரு படிக்கிணறு, ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் பூமிக்கு கீழே உள்ள, சரி, அதான் படிக்கிணறு சொல்றாங்க. உலகின் ஆழமான படிக்கிணறுகள் நிறைய இருக்குது. அதுல முக்கியமான ஒன்று நம்முடைய இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள சந்த் பவோரி அப்படிங்கிற ஒரு பண்டைய கால படிக்கிணறு தான் செய்திகளை வந்திருக்குது. ஜெய்ப்பூரில் இருந்து, ராஜஸ்தான் தலைநகரம் ஜெய்ப்பூர்ல இருந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அபானேரி கிராமத்தில் இந்த சந்த் பவேரி அமைந்துள்ளது. உலகின் மிக ஆழமான மிகப்பெரிய ஒரு படிக்கிணறுகள் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பூமியின் தரைமட்டத்திலிருந்து 30 மீட்டர் ஆழத்திற்குள் செல்லும் இந்த கட்டமைப்பு 13 அடுக்களாக பரவி உள்ளது. சரிமா? இது ரொம்ப முக்கியமானதுமா ஒவ்வொரு செய்திகளும். சரி, நிகும் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த மன்னரான ராஜா சந்தாவின் முக்கியமாக ஆட்சி காலத்தில், அதாவது 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த படிக்கிணறு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் என்னன்னா, ராஜஸ்தானின் வறட்சி காலங்களில்
தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை வரும்போது அங்கு மழை நீரை சேமித்து வைப்பதற்கு தான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திய புதிய 100 ரூபாய் நோட்டு, சரி, புதிய 100 ரூபாய் நோட்டில் ராணி படிக்கல் கிணறு அமைஞ்சிருக்கும். என்ன பேர்? ராணி கி வாவ். தமிழில் சொல்லும்போது நம்ம ராணி படிக்கல் கிணறு சொல்லுவோம். இந்த ராணி படிக்கல் கிணறு குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரியா? இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சரியா, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியா. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் முதலாவது முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெகுலர் சென்சஸ் எப்போது தொடங்கப்பட்டது? வெரி சாரி. மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, KVP திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, திவால் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, நிலாவிற்கான நாசாவின் ஆராய்ச்சி திட்டத்தின் பெயர் என்ன? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, ராணி படிக்கல் கிணறு எங்கு அமைந்துள்ளது? எந்த கரன்சி நோட்டில் இடம்பெற்றுள்ளது? இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.